ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஷார்ட்ஸில் நம்ம வந்து குட்டி ரிவ்யூ ஹால் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் இந்த டாட் அண்ட் கீழேருந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்பில் வருது. இது வந்து சில ஸ்ட்ரோப் க்ரீம்ஸில் இந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் இல்லை. ஆனால் இது நிஜமாகவே வந்து ஸ்கின்னுக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் ஏரியாலலாம் ஸ்கின்னை நல்லா இல்லுமினேட் பண்ணி காமிக்குது. அதுவும் இந்த ரேஞ்சுக்கு இந்த டாட் அண்ட் கீழே நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் சூஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஹியோடா பியூட்டிலேருந்து ஃபாக்ஸ் ஃபில்டர் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஷேட் வந்து சால்டட் கேரமல்ங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் நல்ல ஒரு டஸ்கி ஸ்கின்க்கு நல்ல வார்மான லுக் கொடுக்கறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% நான் டிஸ்கவுண்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக, நல்லா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி டியூவியாக இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது, ஸ்கின்னில் போட்டதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் பிக்மெண்டட் சூப்பர்னே சொல்லலாம். லைட்டாக போட்டாலே போதும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கன்சீலர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்ல இருந்து இந்த ஃபவுண்டேஷன் தான். இது வந்து ஒரு மாதிரி பம்ப் டைப்பில் வரும். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.1ங்க. இதை நிஜமாக சொல்லணும்னா எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக வரும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சு அண்டர் டோனோட வரதுனால என் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நம்ம போட்டாலே போதும். இது ஒரு மாதிரி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுது. ஓகேங்களா, வார்மாகவும் பிரைட்டனாகவும் இருக்குது இந்த ஸ்கின். நான் என்னோட அந்த கைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கல்ல, நிஜமாக சூப்பரான ஒரு ஷேட்னே சொல்லலாம். அதுவும் நிறைய ஆஃபர் போகிற டைமில் கார்ட்டில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மாமாத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ண செகண்ட் லிப்ஸ்டிக்னே சொல்லலாம். நான் ஆல்ரெடி அந்த பிங்க் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷேட்னே சொல்லலாங்க. அதுவும் எப்படின்னா கிரான்பெரி ஷேடில் வந்து நான் வச்சுருக்கேன். மாமார்த்தில் இது க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்ங்க. நிஜமாக ஸ்கின்னுக்கு அதாவது நம்ம லிப்ஸில் போட்டதுக்கப்புறம் மேட் ஃபினிஷ் லுக் கொடுக்குமே ஒழிஞ்சு ஸ்கின்னை நல்லா ட்ரை ஆகாது, நல்லா க்ரீமியாக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஷேடு, அதுவும் டஸ்கி ஸ்கின் வச்சுருக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மில் இது வந்து காஜல் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே ஜெட் பிளாக்னே சொல்லலாம். செம்ம க்ரீமியாக க்ளைட் ஆகுது, சூப்பர் டூப்பராக இருக்குது. அதாவது லாங் லாஸ்டிங் வந்து ஓகேவாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஸ்மஜ் ஆகலை, ஆனால் நல்லா அந்த பிக்மெண்ட் வந்து கம்மியாக்கிடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேருந்து நான் வந்து இந்த ராயல் ப்ளூ சொல்லுவாங்கள்ல, அந்த ஷேடில் நான் எடுத்திருக்கேங்க. இது நான் வந்து லைனராக வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டார்க் சர்க்கிள் இருக்கிற கண்ணுக்கு மேலே லைனராக போட முடியாது. ஆனால் காஜலாக வச்சோன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஐ நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. இதெல்லாம் தான் இந்த மினி வ்ளாகாக நான் வந்து காமிக்கிறேன்னு நினச்சது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு